பெரியவர்னு படம் ரிலீஸ் ஆச்சு ஒரு 22 இயர்ஸ் பேக். அதுல சுகன்யா நான் லவ் பண்ணேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டு 22 வருஷத்துக்கு அப்புறம் மகேஷ் பாபு. ஸோ இப்போ டெக்னிக்கலா என்னன்னா அவருக்கு வயசு 22 இயர்ஸ். ஸோ இந்த படத்துல இத்தனை படம் பண்ணிருக்கேன்னா 110 மேல. இந்த படமோட ஸ்பெஷாலிட்டி ஒரு அழகன் மகேஷ் பாபுவோட அப்பா. ஸோ அவரோட அப்பா பண்றது எனக்கு ஒரு ஸ்பெஷல் இன்னைக்கு ஒரு ப்ரிவிலேஜ் நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஹீஸ் அ சூப்பர் ஸ்டார், இஸ் சூப்பர் டேலண்டட், எவ்ரிதிங் இஸ் சூப்பர் அபவுட் ஹிம். அண்ட் இந்த படம் டைரக்டர் கொரட்டால சிவா மிர்ச்சி பண்ணிருக்காரு, எல்லாருக்கும் தெரியும், பிரபாஸோட. அண்ட் மதி கேமராமேன், டிஎஸ்பி, நிறைய பேர் தமிழ் ஆர்டிஸ்ட் இருக்காங்க இந்த படத்துல. ஸோ இந்த படம் தமிழ்ல பண்றதுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, இருக்கிற ஆர்டிஸ்ட் ஒரு மல்டி ஸ்டாரர் மாதிரி இந்த படம் தமிழ் ஆர்டிஸ்டோட தமிழ்நாடுல ஷூட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம மகேஷ் நானும் 2 பேரும் இங்கே தான் வளர்ந்தோம், ஸ்கூலிங் எல்லாம் இங்கே தான் பண்ணோம். அது ப்ரூவ் பண்ணோன்னா அவரையும் கூப்பிட்டா அந்த நம்ம சென்னை பொறுக்கி பாஷை பேசலாம் கொஞ்ச நாள். ஸோ அந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் எங்களுக்கு 2 பேருக்கு கூட தெலுங்கு தமிழ்னு கிடையாது, தமிழ்நாடு ஆந்திரா இல்லை, எங்களுக்கு ஒண்ணுதான். இது முன்னால கூட சொல்லியிருந்தேன், தமிழ்ல இருக்கிற அழகு எந்த படம்னாலும் நல்லா இருந்தா பார்ப்பாங்க. அது சின்ன ஹீரோ பெரிய ஹீரோ தமிழ் தெலுங்கு அந்த மாதிரி ஒண்ணு இருக்காது. ஸோ அதனால இந்த படம் எஸ்பெஷலி இந்த தமிழ்நாடு கூட சூப்பரா இருக்கும்னு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் ரிலீஸ் பண்றாங்க மகேஷ் பாபுவோட படம். அது ஆல்ரெடி சொல்றேன், சூப்பர் ஹிட் ஆயிடும். ஸ்ருதி ஹாசன் ஜென்ரலா இப்போ ஆம்பளைன்னா பொண்ணுங்க பத்தி தான் அழகி அழகின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பண்றது, நிலைமை அவரை பார்த்து எப்ப பார்த்தாலும் அவர் அழகா இருக்கார் அவரா இருக்காருன்னு சொல்றோம். ஸோ ஸ்ருதி ஹாசன், கமல் சார் எல்லாருக்கும் அஃப்கோர்ஸ் ரெஸ்பெக்டபிள் பர்சன், ஐ லவ் ஹிம். And அது இல்லாம Shruti by herself, she's a very warm, lovely person. She's a sweetheart, lovely to work with. So இவ்வளவு பெரிய டீம், இவ்வளவு அழகான டீம், அழகான படம் ஒன்று பார்க்க போறீங்க. So thanks to everybody for all that.